நம்மளோட தனிப்பட்ட கஷ்டங்களுக்கும் நம்மள சுத்தி இருக்கிற இந்த பெரிய சமூக பொருளாதார கல்வி அமைப்புகளுக்கும் என்னங்க சம்பந்தம் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு தனி மனுஷனோட வலி அவனோட இருப்பு குறித்த கேள்வியில ஆரம்பிச்சு ஒரு தேசத்தோட அரசியல் வரைக்கும் போற சில ஆழமான விஷயங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த அலசல் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வரியோட தொடங்குது. என் இருப்புக்கு பதில் சொல்ல வலியும் வேதனையுமே மிச்சம் என்றால் பாருங்க, இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு தனி மனுஷனோட குமுறல். இந்த சமூகம் கட்டி வச்சிருக்கிற பொய் பிம்பங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. இதுதான் நம்ம இந்த உரையாடலோட ஆரம்ப புள்ளி. நம்ம முதல் பகுதி இருப்பின் கேள்வி. இங்க ஒரு தனிநபர் படுற ஆழமான வெளியையும் ஒரு கூண்டுக்குள்ள அடைபட்ட மாதிரி இருக்கிற உணர்வையும் நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் எப்படி விவரிக்குதுன்னு பார்க்கலாம். வாழ்க்கைங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லுது இந்த சோர்ஸ். 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படி, அப்புறம் எதுக்கு படிக்கிறோனே தெரியாம ஒரு டிகிரி, அதை முடிச்சதும் ஒரு வேலைக்காக ஓடு. இந்த ஓட்டத்துல நம்ம யாரு, நமக்கு என்ன வேணுங்கிற தேடலே இல்லாம போயிடுது. வாழ்க்கை அர்த்தமில்லாம மாறுது. இந்த கல்வி சிஸ்டத்துக்கு சோர்ஸ் வச்சிருக்கிற பேரு தான் அடிமை கல்வி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இங்க குழந்தைங்க தனிப்பட்ட மனுஷங்களா பார்க்கப்படல, பெத்தவங்களோட கௌரவத்துக்காகவும் எதிர்காலத்துல பணம் சம்பாரிச்சு கொடுக்கற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவும் தான் பார்க்கப்படுறாங்க. அப்போ கல்விங்கிறது விடுதலைக்கான கருவி இல்ல, அது ஒரு பிசினஸ் டீல் மாதிரி மாறிடுது. சரி, நம்மள போட்டு நசுக்கிற இந்த பிரஷர் எல்லாம் உண்மையில எங்க இருந்து வருது? நம்ம கிட்ட இருந்து மட்டும்தானா, இல்ல இதுக்கெல்லாம் பின்னாடி இன்னும் பெரிய சிஸ்டம் ஏதாவது இருக்கா? இந்த கேள்விதான் நம்மள தனிப்பட்ட வழியிலிருந்து அந்த வழியை உருவாக்குற அமைப்புகளை பத்தி யோசிக்க வைக்குது. நம்மளோட 2வது பகுதிக்கு வரும், அமைப்பின் விதிகள். இங்க நம்மளோட தனிப்பட்ட வேதனைகளுக்கு பின்னாடி இயங்குற அரசியல் பொருளாதார சக்திகள் என்னென்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது டெலிமிட்டேஷன்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். மக்கள் தொகை அடிப்படையில நம்மளோட பார்லிமெண்ட் தொகுதிகளோட எல்லைகளை மாத்தி வரையறது தான் இது. இது 2026க்கு அப்புறம் நடக்க போகுது. ஆனா இது ஏன் இவ்ளோ பெரிய அரசியல் பிரச்சனையா மாறுது? இந்த ஸ்லைட பாருங்க. இந்த பிரச்சனையோட 2 பக்கத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் தெற்கு மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு, இதை ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க. ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்கு எங்களோட அரசியல் அதிகாரத்தை குறைக்கிறது தான் தண்டனையான்னு கேக்குறாங்க. இதனால மொத்த பவரும் வட இந்தியாவுக்கு போயிடும்னு அவங்க பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசு ஒரு வாக்கு ஒரு மதிப்புன்னு சொல்றாங்க. மக்கள் தொகை எங்க அதிகமா இருக்கோ அங்க அதிக சீட் இருக்கிறது தான் நியாயங்கிறது அவங்க வாதம். இது அவங்களுக்கு அரசியல் ரீதியா பெரிய பிளஸ்ஸாவும் அமையும். சரி, இப்போ அரசியல்ல இருந்து கொஞ்சம் பொருளாதாரத்துக்கு வருவோம். இந்த நம்பரை பாருங்க, 3.8 மடங்கு. இது என்ன தெரியுமா? ஏப்ரல் 14, 2026ல வந்த டிரான்ஸ்யூனியன் சிபில் ரிப்போர்ட் படி 2022ல இருந்து நகைக்கடன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை 3.8 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இதையும் பாருங்க, 3.1 லட்சம் ரூபாய். இது ஒரு நபர் வாங்குற சராசரி நகைக்கடனோட அளவு. யோசிச்சு பாருங்க. இந்த 2 நம்பரும் சேர்ந்து நமக்கு ஒரு கதையே சொல்லுது. நடுத்தர வர்க்கம் எவ்வளவு நிதி நெருக்கடியில இருக்கு, அவங்களோட கடைசி சேமிப்பான நகையையும் அடமானம் வைக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்கங்கிற கதை தான் அது. இதே சமயத்துல அரசாங்கம் ஏன் பணமில்லா பொருளாதாரம், அதாவது கேஷ்லெஸ் எக்கானமியை இவ்ளோ தீவிரமா முன்னெடுக்குது? வரி வருமானத்தை அதிகப்படுத்த, கருப்பு பணத்தை ஒழிக்க, கரன்சி நோட் அடிக்கிற செலவை குறைக்க, அப்புறம் முக்கியமா நம்ம பண்ற ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் கண்காணிக்கன்னு பல காரணங்களை சொல்றாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த பணமில்லா பொருளாதாரம் நிஜமாவே ஒரு முன்னேற்றமா, இல்ல இது நடுத்தர வர்க்கத்தோட ஒவ்வொரு ரூபாயும் கண்காணிக்க விரிக்கப்பட்ட ஒரு வலையா? வசதிக்காக நம்ம கொடுக்கற விலை நம்மளோட தனிப்பட்ட சுதந்திரமா? யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்மளோட 3வது பகுதிக்கு போலாம், சிந்தனையின் திசைகள். இந்த அரசியல் பொருளாதார பிளவுகளுக்கு பின்னாடி இருக்கிற சித்தாந்த ரீதியான கலாச்சார ரீதியான வேறுபாடுகளை, குறிப்பா வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசங்களை சோர்ஸ் எப்படி விவரிக்குதுன்னு பாப்போம். இந்த ஸ்லைடு 2 விதமான அரசியல் மனநிலைகளை ரொம்ப அழகா பிரிச்சு காட்டுது. தெற்கோட அரசியல் விவாதங்கள் பெரும்பாலும் உரிமைகள், பகுத்தறிவு, சமூக நீதி, அதிகாரத்தை கேள்வி கேட்கறதுன்னு இருக்கு. ஆனா வடக்கோட அரசியல் களம் அடையாளம், மதம், தேசியம், தனிநபர் வழிபாடுன்னு உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை மையமா வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சோர்ஸ் சொல்லுது. இந்த வித்தியாசத்தோட ஆணி வேற இந்த ஒரு வரி ரொம்ப சரியா சொல்லுது. அறிவு வளர்ந்தாலும் பகுத்தறிவு வளராது. அதாவது நம்மளோட கல்வி முறை நமக்கு நிறைய தகவல்களை, அறிவை கொடுக்குது. ஆனா அந்த தகவலை வச்சு இது ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்கிற பகுத்தறிவை வளர்க்கறதில்ல. இந்த சித்தாந்த பிளவுக்கு வரலாற்று ரீதியாவும் சில ஆழமான காரணங்கள் இருக்கு. தெற்கே எடுத்துக்கிட்டா, குறிப்பா தமிழ்நாட்டுல பெரியார் மாதிரி தலைவர்களால 100 வருஷமா சமூக சீர்திருத்த இயக்கங்களும் பகுத்தறிவு இயக்கங்களும் நடந்திருக்கு.
இங்க கல்விங்கிறது ஒரு சமூக விடுதலைக்கான ஆயுதமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா வடக்கு பொறுத்த வரைக்கும் மதமும் சாதியும் அரசியலும் ஒன்னோடு ஒன்னு ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. அம்பேத்கருக்கு பிறகு ஒரு பெரிய அளவிலான பகுத்தறிவு இயக்கம் அங்கு உருவாகலன்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம், விடுதலையின் தேடல். இவ்ளோ நேரம் சிஸ்டத்தை பத்தி பேசணும், இப்போ மறுபடியும் தனி மனுஷனுக்கு வருவோம். ஆரம்பத்துல பார்த்த அந்த தனிப்பட்ட வலிய விடுதலைக்கான ஒரு தொடக்கமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஏன் இருப்பே போராட்டம் என்றால் ஏன் இந்த விடுதலையற்ற அடிமை கல்வி? இந்த ஒரு கேள்வி நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது பாருங்க. ஒரு தனி மனுஷனோட இருப்புக்கும் அவனை அடக்கி ஒடுக்குற இந்த கல்வி முறைக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் இது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? உண்மையான அறிவுக்கும் விடுதலைக்கும் என்னதான் பாதை? சோர்ஸ் சொல்றது 3 படிதான். கேள், தேடு, உணர். எல்லாத்தையும் கேள்வி கேட்கறதுல ஆரம்பிச்சு பதில்களுக்காக தேடி கடைசியில உண்மைய உணர்றதுதான் உண்மையான விடுதலைக்கான பாதை. இது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற நம்ம கல்வி முறைக்கு நேர் எதிரானது. கடைசியா இந்த அலசல் நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த அடிமை கல்வி எப்போது மாறும்? இந்த கேள்வி வெறும் கேள்வி இல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் நம்ம சமூகத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு தேடல், யோசிக்க வேண்டிய கேள்வி.